ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி கருணாநிதி நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார், இது காவல்துறைக்கு தான் முக்கியமான பங்கு இருக்கிறது இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் பேசின மூத்த வங்கி அதிகாரி ஒருத்தர் சொன்னார். காவல்துறையில் இதில் கவனக்குறைவாக செயல்பட்டது அப்படிங்கிறத சொல்கிற குற்றச்சாட்டு அவர் முன் வச்சார். நீ எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவல்துறைக்கு இவங்க எப்ப தகவல் கொடுத்தாங்க, அது ஒரு காவல்துறை திடீர்னு ஒரு தகவலை சொன்னா அவங்களால அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த அளவுக்கு இவங்க கேட்குற அளவு ஸ்ட்ரென்த் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. முன்கூட்டியே சொல்லணும். அது தகுந்த மாதிரி அவங்க காவலர்கள் ரெடி பண்ணி வச்சு அவங்க கொடுப்பாங்க. இது என்ன எப்படி கேட்டாங்க, அவங்க எப்படி எவ்வளவு பேரை கொடுத்தாங்கிறது தெரியல. ஒருவேளை பற்றாக்குறையா இருந்து சரியா பண்ணாத போயிருக்கலாம். அல்லது குறைச்சலாக காவலர்கள் இருந்தா கூட பணம் வைத்திருக்கிற இடத்த பாதுகாப்பு பண்றதுங்கிறது ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் இல்லை. அதை பண்ணலாம். இது என்ன நடந்ததுன்னு விசாரணையில தான் தெரியும். நம்ம இங்க உட்காந்து சொல்ல முடியாது. பட் காவலர்கள் இருந்தும் இது நடந்திருந்தால் காவலருடைய கவனக்குறைவு தான். கொஞ்சம் பேர் இருந்தா கூட போதும். ஏன்னா ஓடுற ரயில்ல வரும்போது ஆயுதத்தோடு தான் போட்டிருப்பாங்க. 2 காவலர் போட்டிருந்தா கூட அவங்க ஆயுதத்தோடு தான் இருந்திருப்பாங்க. இப்ப இதை பண்ணவங்க எப்படி பண்ணாங்க என்னங்கிறது தெரியல. நம்ம அவங்க ஆயுதத்தோட வந்தாங்களா, அவங்க ட்ரில் பண்ணி இறங்கி பண்ணிருக்காங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா அதுல காவலர்கள் யாரும் பிரயாணம் பண்ணல அந்த பெட்டியில அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த மேற்கூறிய உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் என்பது நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவம் இந்த அளவுக்கு துணிகரமா பண்ணிருக்கணும்னா அந்த கொள்ளையர்கள் இது போன்ற ஒரு ரயிலில் இவ்வளவு கோடி மதிப்புள்ள பணம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரெயின் எங்கே நிற்கும் இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த கொள்ளையை செஞ்சிருக்க முடியும். ஸோ இதை ஒரு திட்டமிட்ட கொள்ளை சம்பவமாக பார்க்கலாமா? இதுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க, எது மாதிரியான திட்டம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரி இப்போ 2 விஷயம் தப்பா தெரியுது எனக்கு. இவ்வளவு பணம் போகும்போது நிச்சயமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு கேட்டு பெற்றிருக்க வேண்டும். அது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னா அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடணும். அந்த பிளானையே இப்படி டிராப் பண்ணணும். காவலர்களே இல்லாம இந்த மாதிரி கொண்டு போறதுங்கிறது மிகவும் தவறான விஷயம். அது ஏன் பண்ணாங்கன்னு விசாரணையில தான் தெரிய வரும். 2வது, பிளான் பண்ணினா இந்த பணம் இப்ப போகுதுங்கிறது லீக் ஆகுது, யாரோ ஒருத்தருக்கு கிடைக்குது, தப்பு பண்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே அது அவங்க சைட்ல உள்ள இதுதான் தவறு தான். பணம் கொண்டு போறதெல்லாம் ரொம்ப கான்பிடன்ஸ்ல செய்ய வேண்டிய விஷயம். அது நீங்க ட்ரெயின்ல கொண்டு போனா கூட அது தெரியாம கொண்டு போகலாம். ஒன்றும் தவிர அது தெரிஞ்சு போச்சு, அதுக்கு தகுந்தபடி அவன் பிளான் பண்ணிட்டு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அந்த சைட்ல நம்ம விசாரணையில தான் தெரிய வரும். அநேகமா இவங்க இந்த பணம் கொண்டு போற சைட்ல உள்ளவங்களே யாராச்சும் அவர்களுக்கு தகவல் கொடுத்துக்கணும், தகவல் செய்வர்களுக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப பிளானிங் வேணும், ரொம்ப திறமையும் வேணும்.